அனைத்து வணிக பெருமக்களுக்கும் கோவில்பட்டி கடலமிட்டாய் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டமானது கடந்த சில தினங்களாக கடலைப்பருப்பு மற்றும் வெல்லம் மூலப்பொருட்களான விலை உயர்வு அதிகரித்துள்ளது. இதனால் கோவில்பட்டியில் கடலைமிட்டாய் தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்துள்ளனர். அதிகமான வியாபார பெருமக்கள் கடலைமிட்டாய் தயாரிப்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இந்த விலையேற்றத்தை சமாளிப்பதற்காக கோவில்பட்டி கடலைமிட்டாய் சங்கத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று கூடி கடலைமிட்டாய் விலையை உயர்த்துவதாக இன்று ஆலோசனை செய்துள்ளோம். அதாவது இதுவரை விற்று வந்த கடலைமிட்டாய் விலையிலிருந்து ஒரு 25% விலை ஏற்றம் செய்வதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து கடலைமிட்டாய் விலையானது ஏற்கனவே விற்கப்பட்ட விலையிலிருந்து ஒரு 25% அதிகப்படியாக விற்கப்படும். ஏனென்றால் அதிக அளவு எங்களுக்கான கடலைப்பருப்பான விலையும் மண்டை வெல்லத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஏலக்காய் விலையும் அதிகரித்துள்ளது. எங்களுடைய பெட்ரோலிய பொருட்களான கவர் மற்றும் இங்க் இதோட விலைகளும் அதிகரித்துள்ளதால் இந்த விலையேற்றம் தடுக்க முடியாத ஒன்றாக உள்ளது. இந்த விலையேற்றத்தினை பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இல்லை, ஆக்சுவலாக கடலைமிட்டாயை பொறுத்த வரைக்கும் இங்கே நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த விலை அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 25% விலையை கூட்டுறோம். இல்லை, அந்த கிலோங்கிறது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை வச்சுருக்குறாங்க. 25% விலை கூட. இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 ரூபா ஒரு விற்கிறோம் அப்படின்னா 25% அதுலேருந்து கூடும். அப்படிங்கும்போது ஒரு 50 ரூபா அதில் விலை கூடும். இப்போ 12, அதாவது இங்கே 80 கிலோ மூடையாக வருது. 80 கிலோ மூடையான விலை இன்றைக்கி 12,500 ரூபா. இதுக்கு முன்னாடி 10,000 ரூபா இருந்துச்சு. 9,500 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சடசடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விலை கூடியிருக்கு. அதை விட எங்களுக்கு மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விலை கூடியிருக்கு. அதாவது ஒரு கிலோ வெல்லம் 45 ரூபா இருந்த வெல்லம் இன்றைக்கி ஒரு கிலோ வெல்லம் 70 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதாவது 30 கிலோ சிப்பம் 2,300 ரூபா அந்த ரேஞ்சு கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 1,400 ரூபா 1,300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் 100க்கு அதிகமான உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 5,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. மறைமுகமாக ஒரு 10,000 தொழிலாளர்கள் இருக்காங்க எங்கிட்டேருந்து வாங்கி விற்கக்கூடிய தொழிலாளர்கள். எங்களுக்கான விலையேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு 40%க்கு மேலே தான் நாங்கள் விலையேற்றம் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் விலை கூடியிருக்கு. ஆனாலும் நம்ம இந்த விலை அப்படியே இருக்காது, கவர்மெண்ட் எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு 25% நம்ம உயர்த்தியிருக்கிறோம். ஏன்னா 40 ரூபா விற்ற விலை 70 ரூபா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 80% விலையேற்றமாக இருக்குது. அப்படிங்கும்போது பருப்பு அதே மாதிரி தான். 9,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்ற பருப்பு 12,500 ரூபா அப்படிங்கிறது இன்னும் 3 மாதத்துக்கு பருப்பு எங்கே இருக்குன்னே தெரியல, எங்கள் விளைச்சலே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய தட்டுப்பாடான சூழ்நிலை இருக்கும்போது இனி வருங்காலங்களில் இனியும் விலை ஏறுமா அப்படிங்கிற அச்சத்தில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். 40% ஏற்றணும், அப்புறம் 25% ஏற்றிருக்குன்னு சொல்லிங்க. அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த விலையேற்றத்தை தடுக்க என்ன செய்யணும்? விலையேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கடலைப்பருப்பு உற்பத்தி அதை மேம்படுத்துறதுக்கான வழிவகைகளை அரசு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ ஆல் இண்டியா லெவலில் 1979 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரவுண்ட்நட் டெவலப் ரிசர்ச் சென்டர் குஜராத்தில் இருக்குது. அது நம்ம தமிழகத்தில் இல்லை. அதே மாதிரி தமிழகத்தில் அந்த ரிசர்ச் சென்டர் உருவாக்கி கடலைப்பருப்புக்கு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி அதை ரிசர்ச் பண்ணி அதற்கான மதிப்பு கூட்டுதலாம் உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த விதைகளை கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வீரியமிக்க விதைகளை உருவாக்கி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா விவசாயிகள் அதை வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவசாயிகள் பூராமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலைப்பருப்பில் விலை கம்மியாக கிடைக்குது, அதுபோக மழை சரியில்லை, தண்ணி இல்லை அப்படிங்கிறனால விவசாயத்தை விட்டு வேறு ஒரு விவசாயத்துக்கு போக நினைக்கிறாங்க. அதை தடுத்து கவர்மெண்ட் அந்த விவசாயிகளுக்கு நிறைய மானியங்களை கொடுத்து இந்த பருப்பை கடலைப்பருப்பை விதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த விளைச்சலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னா தமிழகத்தில் தன்னிறைவு பெறும். மற்ற எல்லா ஊர்கள்லையும் ஆக்சுவலாக எல்லா ஊர்லேயும் விலையேற்றம் இருக்குது. விலையேற்றம் வெளியே தெரியாமல் விலையேற்றம் பண்ணாங்க. நாங்கள் இப்போ இங்கே கோவில்பட்டி பேஸ் சொல்கிறோம், அவங்க தனித்தனியாக பண்ணிக்கிறாங்க. கோவில்பட்டி தான் கடலைமிட்டாயோட பேஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் உங்களை கூப்பிட்டு சொல்லி கூட்டுறோம். இல்ல, அவங்க தனித்தனியா இருக்காங்க. இப்போ கோவில்பட்டியில மட்டும்தான் ஒரே சிட்டியில நம்ம 100-120 மேனுஃபேக்சரர் ஒரே இடத்துல இருக்கும்.
அப்படிங்கும்போது ஒரு சங்கம் நமக்கு இருக்குது. சங்கத்து மூலமாக நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியும், செய்ய முடியும். மற்ற பகுதிகளெலாம் ஒரு 2 மேனுஃபேக்சரர், ஒரு மேனுஃபேக்சரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே செய்யுங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்களும் செய்கிறோம் அப்படிங்கிறது. வந்து உங்களுக்கு பாக்கெட் வித்தியாசம் இருக்குங்களா? விலை விண்ணப்பில் இருக்குங்களா? அவங்க ஒரு ரேட்டு வச்சிருப்பாங்க. இல்லை அது வந்து நம்ம வந்து கோவில்பட்டி கடலாம்பட்டை இன்னைக்கு நம்ம பேசுறத வச்சு அவங்க நாளைக்கு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில் மட்டும்தான் கம்மியான விலையில் கடலை மிட்டாய் கிடைக்குது. வேற எல்லா சிட்டிலையுமே எல்லா மேனுஃபேக்சருமே கோவில்பட்டியில் இருக்கிறத விட 30% அதிகமான பிரைஸில் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோவில்பட்டியில் மட்டும்தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே கம்மியான விலையில் கடலை மிட்டாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அடிப்படை விலையை ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க எல்லாருமே ஏற்றிடுவாங்க. ஏன்னா இங்கே தான் மேனுஃபேக்சர்ஸ் அதிகம், ஒரு 120 மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, போட்டிகள் அதிகம், உற்பத்தியாளர்கள் அதிகம், உற்பத்தி செலவு கம்மியாகும். அப்படிங்கும்போது இப்போ இங்கேருந்து மாஸ்டர்ஸ் தான் வெளியூரில் போய் தங்கி இருந்து வேலை பார்ப்பாங்க. நமக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம். அதனால் இயற்கையாகவே கோயில்பட்டியில் வந்து கம்மியான விலையில் நம்ம கடலை மிட்டாயை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருமே ஏற்கனவே அதிகமான விலையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி விலையேற்றம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க எல்லாருமே விலையேற்றம் பண்ணி